ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனாஸ் ரெசிபி புக். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஈஸியான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரவா லட்டு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரவா லட்டுவை நம்ம நிறைய விதமாக செய்யலாம். ரவையும் சர்க்கரையும் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணியும் செய்யலாம். அதுக்கப்புறம் சீனியை நல்லா ஒரு கம்பி பதம் வரைக்கும் பாக காய்ச்சி அதை ரவை கூட சேர்த்து செய்யலாம். ஆனால் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ரொம்பவே சுலபமாக எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாம். அந்த மெத்தட் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் இப்போ இதில் ஒரு 15லேருந்து 20 முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இதில் 1 கப் அளவு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். நீங்கள் இதுக்கு பதிலாக கடையில் இருக்கக்கூடிய தேங்காய் பவுடரை கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் தான் சேர்த்துருக்கிறேன். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம 1 கப் அளவு ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை சேர்த்துட்டு நல்லா இந்த நெய்யோடு மிக்ஸ் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, லோ டு மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். அப்போ தான் நமக்கு ரவை கருகாமல் நல்லா வறுபடும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள், நெய்யோடு மிக்ஸ் ஆகி நல்லா லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நம்ம இது கூட சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா இலக ஆரம்பிக்கும், சீக்கிரமாகவே ரவையோட மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், சர்க்கரை நல்லா ரவையோட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு 4லேருந்து 5 ஏலக்காயை பொடி பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்க்குறதால நமக்கு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்கும். இப்போ நம்ம இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை அப்படியே ஆற விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு வெதுவெதுப்பான சூட்டில் இது இருக்கணும். இதில் நம்ம அதே மாதிரி சூடு பொறுக்கக்கூடிய அளவு பாலை சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ரவை பிடிப்படும். நம்ம ஆறின பாலையோ இல்லை இது ரவை ரொம்ப ஆறினாலோ நமக்கு ரவா லட்டு பிடிக்க வராது. இப்போ நம்ம இதை பொறுமையாக இந்த மாதிரி நல்லா அப்படி உருட்ட வரும் பாருங்கள். இந்த மாதிரி பண்ணோனாலே நமக்கு ரவா லட்டு அழகாக நமக்கு ரவுண்ட் ஷேப்க்கு வந்துடும். இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த ரவா லட்டு செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் கம்மியாக தான் ஆகும். அதனால் யார் வேணாலும் செய்யலாம், பிகினர்ஸ் கூட சூப்பராக செஞ்சு அசத்தலாம். இந்த ரவா லட்டு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த ரவா லட்டுவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.